அப்படி ஒரு நிலை திமுக வந்தது உண்மை. திமுக அதிமுகவுக்கு தாவேகாக்கு ஆதரவு தரலாமா வேண்டாமாங்க விஜயுமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாம போயிருக்கு. எடப்பாடிக்கு ஒரு ஈகோ, எப்படியும் விஜய முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் கண்டிப்பா முதலமைச்சர் திருமாவளவன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. தற்போது மீண்டும் அது பேசப்பட்டு வருது. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த 2026 தேர்தல் முடிவு கொண்டு வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் அது ஓடிக்கொண்டே இருக்காது. இந்த தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதிக்கு பிறகு நடந்தது என்ன விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் தங்கமணி, இம்பாக்ட் மீடியா. 2026 தேர்தல் முடிவு வெளிவந்தது. 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பிடித்தது. பெரும்பான்மை கிடையாது. மாறாக திமுக 59 இடங்கள், திமுக கூட்டணியோடு சேர்த்து 73 இடங்கள், அதே போல அதிமுக தனியே 47 இடங்கள் வெற்றி பெற்றது. கூட்டணியோடு சேர்த்து மொத்தம் 53 இடங்கள். அதாவது அதிமுக திமுக கூட்டணி சீட்டுகள், அவர்கள் வெற்றி பெற்ற சீட்டுகளை மட்டுமே கூட்டினால் கூட 126 இடங்கள் வந்துச்சு. 108 இடங்களை பெற்ற பெருவாரியான இடங்களை பெற்ற விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. உடனே எப்படி என்ன நடக்க போகுது, தொங்கு சட்டசபை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பு. விஜய் கட்சியில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிடுவார் அப்படின்னு பெரிய ஆரவாரமும் பட்டாசு வெடிப்புகளும் இருந்தாலும் கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோற்றார், பல்வேறு இடங்களில் முன்னாள் அமைச்சர்கள் தோற்றார்கள், அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் தோற்றார்கள். இப்படியெல்லாம் நடந்தாலும் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல. அப்போ அவர் ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண் ராஜா, செங்கோட்டையன் அவர்கள் இவர்கள்லாம் ஆதரவை திரட்ட முயற்சி செஞ்சாங்க. யார்கிட்ட? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள்லாம் கேட்டாங்க, ஆதரவு கேட்டாங்க. இந்த ஆதரவும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அது உண்மையா அப்படின்னா, அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது உண்மை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சபரீஷன் அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீஷன் ஆகியோர், மிதுன் எடப்பாடி பழனிசாமியின் மகன், அவர்கிட்ட பேசியதாக ஒரு தகவல் வந்தது. அதாவது என்னன்னா, முதலமைச்சராக உங்க அப்பா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அமைச்சர்களாகவும் உங்களுடைய அதிமுக அமைச்சர்கள் இருக்கட்டும், நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. கிட்டத்தட்ட என்ன, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸில் தான், அவர் வீட்டில் தான் முதல்ல கூட்டம் நடக்குது. அதாவது தாவேகாக்கு ஆதரவு தரலாமா வேண்டாமாங்கிற கூட்டம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவரது இல்லத்தில், கிரீன்வேஸ் இல்லத்தில் இந்த கூட்டம் நடக்குது. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு கலந்து ஆலோசனை பண்றாரு, நிர்வாகிகள்னு பேசுறாரு. லீமாராஸ் கூட, ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார் லீமாராஸும் பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் பேசிட்டு இருக்கிறாரு, நல்லது நடக்கும் அப்படின்னு. தாவேகாக்கு ரொம்ப ஆர்வத்தோட பிரகாசத்தோட அவங்க பேட்டி கொடுத்தாங்க. லீமாராஸ் மார்டின் தாவேகாக்கு எடப்பாடி ஆதரவு கொடுப்பாருன்னு அந்த நிலைப்பாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனா கட்சி எங்க உடைஞ்சிடுமோ, ஆதரவு கொடுத்தா இங்க இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, அப்படி கட்சி கரைஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு எடப்பாடியாருக்கு. அது இல்லாம செங்கோட்டையனும் கட்சியை உடைக்க முயற்சி செய்தாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுவும் அவர் கட்சியை ஊட்டிருக்கு. அதே போல ஆதவர்ஜுன் அவர்களும் கட்சியை உடைக்க திட்டமிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற தகவல்லாம் அவருக்கு போயிருக்கு. இதனால அச்சம் ஏற்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டார். நம்ம ஆதரவு கொடுத்தால் கூட நம்ம கட்சிக்காரங்க அதிமுகவினர் அப்படியே
தாவேக்காவோட கரைந்து போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இது ஏன் வர்றாருன்னா, எதனால் அப்படி வந்திருப்பாருன்னா, தேமுதிக அப்படிதான் அதிமுகவோட கூட்டணி வச்சு அபார வெற்றி பெற்றது. ஆனா நாளடைவில் தேமுதிகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிமுக தூக்கிடுச்சு. அதே போல திமுகலையும் எடுத்தாங்க ஆட்கள். தேமுதிக கிட்டத்தட்ட கரைஞ்சே போயிடுச்சு. இப்போ எடப்பாடியாரே அது 1/2% கட்சின்னு சொன்னதா சி.வி. சண்முகம் சொல்றாரு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவிற்கும் அந்த மாதிரி நிலைமை வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணிகள் இருக்கு. ஏதோ ஒரு காரணிகள்ல அவர் வந்து அதை தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குற திட்டத்தை கைவிடுறாரு. அவரு அந்த திட்டத்தை கைவிடும் போதுதான் இந்த பக்கம் திமுக தரப்புல நீங்க முதலமைச்சரா வாங்க, மொத்தத்துல விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷன் அவர்களும் திட்டம் திட்டதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் யூகங்கள், அரசியல் வட்டாரத்தில் வலிமையாக கூறப்பட்ட தகவல்கள். அப்புறம் யாரும் மறுக்கவும் இல்லை. எங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு கூட அந்த கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. அப்போ இதை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, 47 பேரையும் பாண்டிச்சேரி ரெசார்ட் கொண்டு போயிடுறாரு. இந்த விஷயத்த சொல்லி நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், திமுக நமக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கூட்டு போயிடுறாரு. அப்படியா அப்படின்னு நம்மள அமைச்சர் ஆயிடுமா அப்படின்னு இருக்காங்க. அதுல எதிர்ப்பும் இருந்ததா சொல்லப்படுது. சி.வி. சண்முகம் நாங்க எதிர்த்தோம், திமுக ஆதரவு கொடுத்து நாம எப்படி முதலமைச்சர் ஆகலான்னு அது நாங்க எதிர்த்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவுக்கு நம்ம தான் ஆட்சி செய்ய போறோம், அவங்க வெளியில இருந்து ஆதரவு தராங்க, நம்ம அமைச்சர்கள்லாம் அதிமுக காரங்க தான் இருக்க போறாங்க, இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற இதுல இருந்திருக்கிறார். மொத்தத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு போயிடக்கூடாது, யாரும் கட்சி உடைச்சிட்டு வெளியே போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துடக்கூடாது, அது ஒண்ணு, அதுல இருந்து காப்பாத்திக்கிட்டாரு. அப்புறம் வந்த லாபம் தானே, முதலமைச்சர் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்லி இது 2 காரணிகள் சொல்லி பாண்டிச்சேரியில தங்க வச்சுட்டாரு. ஆனா அங்கதான் ஒரு டெஸ்ட். ஸ்டாலின் அவர்களும் எம்எல்ஏக்கள் கூட்டம்லாம் போட்டார். ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க முழு ஆதரவுன்னு சொல்லி தீர்மானம்லாம் வந்துச்சு அறிவாலயத்துல. ஸ்டாலின் அவர்களும் ஓ ரைட்டு, அப்போ அதிமுகவை ஆதரிக்க திட்டமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்துருவாரா அப்படின்னு பெருசா பேசப்பட்டது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தர மறுத்துவிட்டன. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நிர்வாகி பேபி அவர்கள் கூட பேட்டி கொடுத்தார். எங்களை திமுக அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க சொல்லி வலியுறுத்தினார்கள், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவுக்கு அதில் இருக்கிறவர் முதலமைச்சராவதற்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு தராது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. எஸ், இது நடந்திருக்கு. இதுக்கு ஒரு ப்ரூஃப் அவர் பேபி பேட்டியே கொடுத்திருக்கிறார், வெளிப்படையான பேட்டியே வந்திருக்கு. இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை. அப்போ திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குங்கிற திட்டம் நடந்திருக்கு. அந்த திட்டத்துக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவையும் கேட்டிருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏக்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சு. கூட்டணியால யார் இருக்கா, கம்யூனிஸ்ட், இந்திய விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாம் இருக்கு. காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. காங்கிரஸ் வெளியே போனதும் திமுகவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. இவ்வளவு நாள் நீண்ட நாள் தோழமை கட்சியா இருந்த காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனதும் எப்படியும் விஜய முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற வெறியோட திமுக இந்த திட்டத்தை தீட்டியது. அப்போதான் ட்விஸ்ட். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அது ஒத்துக்கல. ஆதவ அர்ஜுனாவும் வெளிப்படையாக அதை பற்றி பேசினார். கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும் ஒத்துக்கல, இல்லைன்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு. அப்போது இப்படி ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பக்கத்தில் வந்து அப்படி கை நழுவி போயிடுச்சு. உண்மையிலேயே அது வாய்ப்பு இருந்தால் இன்று ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற குரலும் வந்திருக்காது, முதலமைச்சராக இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்திருப்பார். கம்யூனிஸ்டுகளை தடுத்திருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அப்போது இந்த விஷயம் வரும்பொழுது திமுக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது திருமாவளவன் அவர்களே முதலமைச்சராக்கலாம், கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவனை முதலமைச்சர், ஒரு தலித் தலைவர் அவரை முதலமைச்சராக்குனா தமிழ்நாடு திரும்பி பார்க்கும். இந்த யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதாவது விஜய்க்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தா கூட நாங்கள் அவருக்கு தான் பெருவாரியாக ஓட்டு போட்டோம், இவர் ஏன் சிஎம் கொண்டு வரீங்கன்னு ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும். ஆனால் திருமாவளவனை கொண்டு வந்தால் அப்படி வராதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு தலித், ஒரு சென்டிமெண்ட். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திருமாவளவன்
முதலமைச்சராக ஒரு தலித் வராரு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு. அவர் மேலும் அவர் ஒரு நல்ல தலைவர். அதனால அவருக்கு அந்த எதிர்ப்பு இருக்காது. அதே போல ஸ்டாலின் அண்டு எடப்பாடி 2 பேர் பேர்லயும் ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால திமுக இதை ப்ரொபோஸ் பண்ணுச்சு. திமுகக்கு மேபி திராவிட கழகம் கூட இதை ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாம் சேர்த்து. திராவிட கழகத்தினருக்கும் திருமாவளவன் பிடிக்கும். அது நம்மளோட யூகம் தான். பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் ஆலோசனை பண்றாங்களோ அது மாதிரி திமுகக்கு திராவிட கழகம், பெண் டீமு, சப்ரேஷன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கவங்க எல்லாரும் சொல்லியிருக்கலாம். அப்போ திருமாவளவன் முதலமைச்சர், அதிமுகவினர் அமைச்சர்கள், இப்படியான ஒரு திமுக சப்போர்ட்ல திருமாவளவன், திமுக அதிமுக சப்போர்ட்ல திருமாவளவன் முதலமைச்சர்ங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. இங்கே தான் ட்விஸ்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் ஏன் ஒத்துக்கல? ஏன்னா திருமாவளவனை நம்ம முதலமைச்சராக்கிட்டு திடீர்னு நம்ம ஆட்சி திடீர்னு வாபஸ் ஆக, கவர்மெண்ட் சரியில்லை, நம்ம வாபஸ் ஆக வேண்டிய சூழலுக்கு இது ஏற்பட்டா ஒரு தலித் தலைவரை நம்ம ஆட்சி கவித்துவங்கிற பேருக்கு நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது பொருத்தமான ஒரு காரணமா இல்லை. சிவி சண்முகம் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. திருமாவளவன் முதலமைச்சராகணுங்கிற திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, எடப்பாடிக்கு ஒரு ஈகோ. நம்ம முதலமைச்சரானா பரவாயில்ல, இன்னொருத்தர் எப்படி நம்ம முதலமைச்சராக சப்போர்ட் பண்றது அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் அவர். இதுவும் கூறப்படுது. அவரு திருமாவளவன் முதலமைச்சராகுவதை விரும்பவில்லை என்பதும் கூறப்படுகிறது. இப்ப திருமாவளவன் அவர்கள் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தால் நாங்கள் இருப்பதா, இந்த கூட்டணியில் இருப்பதா, இல்லை வெளியே போவதா, தாவேகா கூட்டணியில் வெளியே போவதான்னு பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது உண்மைதானோ அப்படிங்கிறது வருது. நமக்கு கிடைத்த நம்ப தகுந்த தகவல் இதைத்தான் சொல்லுது. அதிமுக வட்டாரத்திலிருந்து வர தகவல் திருமாவளவனை முதலமைச்சராக்குவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்று ஒரு தகவல். இப்போ இந்த மாதிரி சூழல்ல தான் இது அடிபட்டு போகுது. அப்போ அவங்க நிற்கிறாங்க. விசிக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்க, நான் முதலமைச்சர், எங்க அதிமுகவினர் முதலமைச்சர் அமைச்சர்களா இருப்பாங்க, அதுன்னா ஓகே அப்படின்னு இபிஎஸ் தன்னோட ஸ்டாண்ட்ல நின்று இருக்கிறாரு. இதுக்கு ஒத்துக்கல. ஆனா திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னா, ஆனா நாங்க முதலமைச்சராகும், இபிஎஸ் முதலமைச்சர் ஆவாரு, அவர் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துலதான் இவங்க பெண் வாங்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஓகே ஓகே அப்போ நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகுனா மறுபடியும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிங்கன்னு அவங்களோட ஸ்டாண்ட்லேருந்து பெண் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வராங்க. ஸ்டாலின் அவர்களும் வெளிப்படையாக சொல்றார், விஜய் அவர்கள் முதலமைச்சராவதை நாங்கள்லாம் தடுக்கலை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆளுநர் கடமை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ஆளுநர் கூட திமுக அதிமுக வந்தா நீங்க சேர்ந்துட்டு ஒன்னா வந்தா நீங்க ஆட்சி அமைக்க கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆமா, யார் மெஜாரிட்டியோட வராங்களோ, யார் லெட்டரோட வராங்களோ அவங்க ஆட்சி அமைச்சிக்கலான்னு ஆளுநரும் சொன்னாரு. இதெல்லாம் ஓடிச்சு. அப்புறம் ஆளுநரும் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கல. ஏன்னா அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கிறாரு. ஆளுநர் ஆஃபீஸ்லேயே ப்ரூவ் பண்ண சொல்றாரு. உங்களுக்கு சீட் இருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறாரு. சட்டசபையில தான் ப்ரூவ் பண்ணும். ஆனா அவர் வந்து அதுக்கு மாறா நீங்க கவர்னர் ஆஃபீஸ் வரும்போதே எனக்கு லெட்டர் கொண்டு வாங்குங்கிறார். இப்படியான சூழல்ல எடப்பாடியும் முதலமைச்சராக முடியல, திருமாவளவனையும் முதலமைச்சராக்க முடியல, திமுகவோட திட்டமும் ஒர்க் அவுட் ஆகலை, அதிமுகவினோட திட்டமும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சராவதை நாங்கள் தடுக்க விரும்பல, கூட்டணி கட்சிகள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்துக்குங்கன்னு சொல்லி கன்சர்ன் கொடுத்துட்டாரு. இதில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அவர் திமுக தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்க சொன்னோம், அதனால் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அவர் சொன்னாதான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும், அங்க அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு கெஸ்டா போவாரு. அங்க வீட்டுல சேர்த்துக்கலன்னு உடனே இன்னொரு வீட்டுக்கு போவார். சாலமன் பாப்பையா வீட்டுக்கு போவார். அப்போ
ரஜினி அவர்கள் காதலியோட அப்பா வந்து கேட்பார், ஏங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. எதா இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க, இவர் சொன்னதான் வரும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கூட்டணி உறுதிப்பாட்டோட இருந்தாங்க. அந்த அந்த கூட்டணியுடைய தர்மத்தோட செயல்பட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், நாங்க அதே போல பிரேமலதா அவர்கள் நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக இந்த ஆதரவு. அதே போல விசிக கடைசி வரை இழுத்தடித்து தாவேக்காவினரை, ஏன்னா விசிகாவினரை வந்து தரக்குறைவா மட்டமாக பேசிவிட்டதாக விமர்சனம் பண்ணிட்டாங்க தாவேக்காவினர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம். அதனால உடனடியாக நம்ம இது பண்ண வேண்டாம். அண்ட் ஆல்சோ விசிக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அமைச்சரவையில் இடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால இழுத்தடிச்சாங்க. கடைசியில் திருமாவளவன் அவர்கள் ஆதரவை கொடுத்து விட்டார். திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்ற குரலும் எழுந்தது. அந்த குரலும் எழுந்தது. பின்னர் எதுவுமே வேண்டாம், நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம், அப்புறம் திருமாவளவன் எல்லாம் கன்சல்ட் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆட்சி அமைக்க போவருக்கு எங்களது நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. இப்படியாக 108 இடங்களை பெற்ற ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். இப்படிதான் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராவதும் கை நழுவி போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பும் கை நழுவி போயிருக்கு. அதாவது 126 இடங்கள் 126 இடங்கள் அதிமுக திமுக கூட்டணி வசம் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திருமாவளவன் அவர்களோ முதலமைச்சராக்க முடியாமல் போயிருக்கு. இப்போ அதை பற்றி பின்னாடி விமர்சனம் பண்றாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காக திமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விமர்சனங்கள்லாம் இப்ப எழுது. இப்ப போட்டி அதிமுகவினர் அதை கிளப்புறாங்க. அரசியலை என்ன வேணா நடக்கும், என்ன மாதிரி வேணா பண்ணுவாங்க. அரசியலில் வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றிக்காக அந்த தலைவர்கள் எந்த எக்ஸ்டெண்டும் போவாங்க, எனி எக்ஸ்டெண்ட் போவாங்க. அது அவர்களுடைய செயல்திறன், அதில் அவர்கள் வெற்றி பெறுவது அவர்களுடைய செயல்திறன். அந்த இடத்துல நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சி.வி. சண்முகம் அணியினர். இல்லை, திமுக கூட்டணி திமுகவோட ஆதரவோட நீங்க முதலமைச்சராகிறத நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லதான் சொல்றாங்க. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஸ்டாண்ட். அதாவது ஒரு அரசியல் பார்வையாளராக நம்ம சொல்ற ஸ்டாண்ட். அதாவது ஒரு வாய்ப்பு வரும் பொழுது, தங்களோட கட்சி பொதுச் செயலாளருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வருது, அமைச்சர் பொறுப்புகள் இவங்களுக்கு கிடைக்க போதுங்கும் பொழுது திமுக ஆதரவுடன் அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவி பெற்றிருக்கிறது தான் அரசியலில் சாதுரியமான விஷயம். அப்படி அவர்கள் விட்டிருந்தால். ஆனா இது அந்த வாய்ப்பு கை நழுவி போனதற்கான காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான். மற்றபடி இவங்க சொல்றது, ஏன்னா இப்போ அமைச்சர் பதவிக்காக தான் இந்த போட்டிகளே நடந்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவிற்கு போக வேண்டும் என்ற போட்டி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அல்டிமேட்டா த பவர் இஸ் அல்டிமேட் இன் பாலிடிக்ஸ். பவர் இஸ் அல்டிமேட். அதனால அந்த பவரை பிடிக்கிறதுக்காக பாலிடிக்ஸ்ல என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகாமல் போனதற்கான கதை. இதுதான். திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கும். ஒரு தலித் அவர்களே முதலமைச்சராக இருக்காங்களா அப்படின்னு விஜய் டோனு மாறி இருக்கும். விஜய் டோன்ல மாறி விஜயுமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்னா தலித்துல ஒரு தலித் லீடர் முதலமைச்சராக, ஏன்னா விஜயே விருப்பப்படக்கூடிய மனிதர், விஜயை விரும்பக்கூடிய மனிதர் திருமாவளவன். விஜயோட அமைச்சரவையிலேயே திருமாவளவன் அமைச்சர் ஆகணும்னு விரும்பி இருக்கிறாங்க. அந்த தகவலும் இருக்கு. விஜய் அவர்களே சொல்லியிருக்கு, போன்ல பேசியிருக்காரு, நீங்க என் மினிஸ்ட்ரியில் இருக்கணும், நீங்க அமைச்சர் ஆகணும்லாம் பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு விருப்பம் உள்ளவர், அந்த விருப்பத்தெல்லாம் தெரிவித்திருக்காரு. ஸோ அதனால விஜயோட இமேஜுமே மாறி இருக்கும். அது விஜயோட இமேஜ் மீன்ஸ் நம்ம எந்த விஷயத்துல சொல்றோம்னா, இந்த அமைச்சரவையில துணை முதலமைச்சர் கொடுத்தாலே, விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் திருமாவளவன் கொடுத்தாலே விஜயோட இமேஜ் வேற மாதிரி கண்டிப்பாக இருந்துடும். ஆனால் அதை திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. பார்ப்போம், அரசியல் வேறு என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்.